தொடர்களே, ஊடக அன்பர்களுக்கும் பத்திரிகை அன்பர்களுக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில குழுவின் சார்பில் முதலில் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களை சந்திப்பதில் என்னுடன் இந்த மாவட்டத்தினுடைய செயலாளர் தொடர் லதா அவர்களும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், கட்சியின் நிர்வாக குழு உறுப்பினர் தொடர் லிங்கம் அவர்களும், அதே போன்று இந்த ஒடுக்கப்பட்டோர் வாடுரிமை அமைப்பினுடைய மாநில மாநாடு என்று அதனுடைய நிர்வாகிகள் அஸ்ரப் அலி, சந்தோஷ், மணி ஆகிய அனைவர் சார்பில் உங்களுக்கு கரங்கொப்பி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னம்மா ஓகே போதுங்களா? நேற்று சென்னை வல்லவரக்கோட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் 100 நிறைவு விழா நடைபெற்றது. தமிழக முதல்வர் மற்றும் தோழமை கட்சி தலைவர்கள், பல்வேறு துறை சார்ந்த அறிஞர்கள், கட்சியின் முன்னணி ஊழியர்கள், தலைவர்கள், தொண்டர்கள், தோழர்கள் என பல ஆயிரம் பேர் பங்கேற்ற ஒரு பிரம்மாண்டமான நிகழ்வு நடைபெற்றது. அதை அனைத்து தொலைக்காட்சிகளும் வெளியிட்டது, பத்திரிகைகள் வெளியிட்டது. இந்த நேரத்தில் முதல்வருக்கும் தலைவர்களுக்கும் நன்றி சொல்கிற அதே நேரத்தில் ஜனநாயகத்தின் மறுக்கவனாத தூணாக இருக்கிற ஊடகம் மற்றும் பத்திரிகை அன்பர்களுக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில குழுவின் சார்பில் இரு கரங்கொப்பி நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்களே, இன்றைக்கு தமிழ்நாடு ஒடுக்கப்பட்டோர் வாடுரிமை இயக்கத்தினுடைய மாநில மாநாடு இங்கே நடைபெறுகிறது, காலை துவங்கி மாலை வரை. இந்த மாநாட்டில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பல்வேறு தீர்மானங்களை நாங்கள் நிறைவேற்ற இருக்கிறோம். முதலில் ஆணவ கொலைகளை தடுக்க வேண்டும், அதற்குரிய சட்டங்கள் இயற்ற வேண்டும். கல்வியில் சாதி குறித்த பாடம் இடம்பெற வேண்டும். சாதி அறிவியல் அல்ல, பகுத்தறிவு அல்ல, அது மனிதர்களை பிளவுபடுத்துகிறது. எனவே அறிவியலுக்கும் பகுத்தறிவுக்கும் புறம்பாக இருக்கிற ஜாதி மனிதர்களின் ஆழ்மனங்களில் இருந்து உலர்ந்து உதிர வேண்டும். அதற்குரிய ஒரு அறிவியல் கல்வி, விழிப்புணர்வு கல்வி தேவை என்பதை இந்த மாநாடு வலியுறுத்தும். அதே போன்று பல்வேறு தீர்மானங்கள் இங்கே நாங்கள் நிறைவேற்றிருக்கிறோம், அதை உங்களுக்கு தர இருக்கிறோம். ஏழைகள், எளிய மக்களுக்கு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இன்னும் பல்வேறு இடங்களில் பட்டா வழங்கப்படவில்லை. அவர்கள் குடிசையில் வாழ்கிறார்கள், பலர் வீடில்லாமல் வாழ்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் தமிழக அரசு வாழ்வளிக்க வேண்டும், பட்டா வழங்க வேண்டும், வீடு வழங்க வேண்டும் என்கிற பல்வேறு தீர்மானங்கள் நாங்கள் நிறைவேற்றிருக்கிறோம். தொடர்களே, பட்ஜெட் வெளியிடப்பட்டிருக்கிறது. இது விஷன் பட்ஜெட் என்று சொல்கிறார். விஷன் என்பது தூர பார்வை, தொலைநோக்கு. எந்த தூர பார்வையும் இல்லாத, எந்த தொலைநோக்கும் இல்லாத பட்ஜெட் இந்த பட்ஜெட். இது நாடு கடந்த முதலாளிகளின் நலன்களை சுமந்து வந்திருக்கிற பட்ஜெட். நாடு கடந்த பன்னாட்டு நிறுவனங்களின் நலன், தேசிய முதலாளிகளின் நலன் மட்டுமே சுமந்து வந்திருக்கிற பட்ஜெட் இந்த பட்ஜெட். இது உழைக்கிறவரை பற்றி, விவசாயிகளை பற்றி, கூலி தொழிலாளர்களை பற்றி ஏதும் பேசாமல் கடந்து செல்கிறது. அதிலும் குறிப்பாக பெரும் சவாலாக இருக்கிற வேலையில்லா திண்டாட்டம். படித்தவர்கள், ஆற்றல் உள்ளவர்கள் பல லட்சம் பேர் புலம்பெயர்ந்து கொண்டே இருக்கிறார்கள் வேலைக்காக. மாநிலம் விட்டு மாநிலம், நாடு விட்டு நாடு செல்கிறார்கள் வாழ்வு தேடி, வேலை தேடி. அவர்கள் குறித்து பட்ஜெட் மௌனம் சாதிக்கிறது. தூர நோக்கு என்றால் பட்ஜெட் உள்ளூர் தொழில்களை பாதுகாக்க வேண்டும். தன்னியல்பில் உள்ளூர் தொழில் வளர வேண்டும். அது தற்சார்பில் தான் வளரும். சிறு தொழில், மரபு தொழில், பண்பாட்டு தொழில், கைத்தொழில் என்று பல தொழிலும் நாடு கடந்த நிறுவனங்களால் அழிந்து விட்டது. எனவே இந்த தொழிலை பாதுகாக்கிற எந்த முயற்சியும் பட்ஜெட்டில் வெளிப்படவில்லை. வாரா கடன் பற்றி இந்த பட்ஜெட் எதுவும் பேசவில்லை. இந்த பட்ஜெட் தமிழகத்தை புறக்கணித்திருக்கிறது. ஏற்கனவே ஒப்புக்கொள்ளப்பட்ட மதுரை, கோவை மெட்ரோ ரயில் திட்டம் கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது. தமிழக அரசாங்கத்திற்கு தர வேண்டிய உரிய நிதி அது குறித்து மௌனம் சாதிக்கிறது. பட்ஜெட் கடந்து செல்கிறது. எனவே மாநிலங்களின் கூட்டி சேவையை கருத்தில் கொள்கிற ஒரு பட்ஜெட்டாக இந்த பட்ஜெட் இல்லை. சுருங்க சொன்னால் இந்த பட்ஜெட் கிரேக்க இலக்கியத்தில் வருகிற பண்டரா பாக்ஸ். அதை திறந்தால் தீமைதான் வரும். ஏறத்தாழ 8-9 ஆண்டுகள் ஒன்றிய அரசு, பிஜேபி அரசு திறக்கிற இந்த நிதி பட்ஜெட்
பண்டோரா பாக்ஸ். இதில் தீமைதான் அதிகம், நன்மை ஏதும் இல்லை. எனவே இது தொலைநோக்கு பட்ஜெட் அல்ல, குறுகிய பட்ஜெட். இது ஜனநாயக பட்ஜெட் அல்ல, ஜனநாயகத்தின் மீது தாக்குதல் தொடுக்கிற பட்ஜெட் என்பது எங்கள் ஆழமான கருத்து. கேள்வி. தமிழகத்துக்கு புறக்கணிக்கப்பட்டிருக்க 2 ரயில் திட்டம் கொடுத்துருக்காங்க. அகழ்வாராய்ச்சி 15 மையங்கள்ல ஒன்று ஒருங்கிணைத்து ஒரு மையம் ஏற்படுத்துறாங்க. பழவேற்காடு ஏரி பண்ணியிருக்காங்க. தமிழகத்துக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றீங்களா? நீங்க இல்லைன்னு சொல்றீங்க. இல்ல, தமிழகம் புறக்கணிக்கப்படுகிறது என்பதற்கும் ஒன்றுமே இல்லை என்பதற்கும் பெரும் இடைவெளி இருக்கிறது. கிடப்பில் போடப்பட்டிருக்கிற கோவை மெட்ரோ ரயில் திட்டம், அது குறித்து ஏதோ இந்த பட்ஜெட் பேசவில்லை. பீகாருக்கும் ஒரிசாக்கும் தருகிற முன்னுரிமையில் 100ல் 20% கூட தமிழகத்திற்கு இல்லை. நேர் எதிர் கருத்து கொண்ட, தங்களுக்கு இசைவில்லாத கருத்துக்களை கொண்டிருக்கிற மாநிலங்களை புறக்கணிக்கிற பட்ஜெட் இந்த பட்ஜெட். அங்கொன்றும் இங்கொன்றுமாக திட்டங்கள் அறிவிக்கப்பட்டாலும் கீழடி குறித்து மௌனம் சாதிக்கிறது இந்த பட்ஜெட். தமிழர்களின் தொன்மை குறித்த உயர்ந்த பார்வை இந்த பட்ஜெட்டில் ஏதும் இல்லை. எல்லாவற்றுக்கும் மேலாக வறுமை ஒழிப்பு பற்றி இந்த பட்ஜெட் ஏதும் பேசுவதில்லை. செல்வம் ஒரே இடத்தில் குவிந்து கொண்டே இருக்கிறது. உழைக்கிற மக்கள், நடுத்தர மக்கள் மேலும் மேலும் வாழ்வியல் நெருக்கடிக்குள்ளாகிறார்கள். வெல்த் கிரியேட்டர்ஸ், செல்வ வளங்களை உருவாக்குகிறவர்கள் முதலாளிகள் தான் என்று பிரதமரே சொல்லிவிட்ட பிறகு இந்த பட்ஜெட் முதலாளிகளின் பட்ஜெட்டாக தான் இருக்கிறது. இயற்கையுடன் உழைப்பால் வினைபுரிந்து செல்வ வளங்களை கொண்டு வருகிற உழைக்கிற மக்களை பற்றி இந்த பட்ஜெட் கண்களை மூடிக்கொள்கிறது. எனவே இந்த பட்ஜெட் ஜனநாயக பட்ஜெட் அல்ல, ஒரு நீதி நிறைந்த பட்ஜெட் அல்ல. புதிய வழித்தடங்கள் எதுவுமே இல்லையா சார்? ரயில்வே புதிய வழித்தடங்கள் அறிவிப்புல வரல. இப்ப திருப்பத்தூர் ஒசூர் போட்டிருந்தாங்க ஒரு திட்டம், அது நகிரி திண்டிவனமும் அதுல நிதி ஒதுக்கீடு வரல. அதை பத்தி என்ன சொல்றீங்க? புதிய பார்வையே இல்லாதவர்களுக்கு புதிய திட்டங்கள் குறித்து எந்த சிந்தனையும் வராது. தமிழக முதல்வர், தமிழக அரசு பல்வேறு தீர்மானங்களை நிறைவேற்றி இருக்கிறது. முதல்வர் பலமுறை வேண்டுகோள் விடுக்கிறார், ஆனால் மிக எளிதில் ஒன்றிய அரசு கடந்து செல்கிறது. எனவேதான் இது ஜனநாயக விரோத பட்ஜெட் என்று. தமிழ்நாட்டில் இப்ப சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிற நிலையில பிஜேபி ஏற்கனவே தமிழ்நாட்டில் பிஜேபி ஓட்டு வாங்க முடியாத சூழ்நிலை இருக்கிறதுனால தொடர்ந்து தமிழ்நாட்டு புறக்கணிக்கிறதோ சார். பிஜேபி தமிழ் மக்கள் ஏற்க மாட்டார்கள் சார். நீங்கள் சொல்வது போல் தமிழ்நாடு நல்லிணக்க மண், மதச்சார்பற்ற மண். பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே வேறுள்ள குழுவை எல்லாம் மானுடம் வென்றதமா என்கிற சொல் பிறந்த மண். இது ஒரு கூட்டி சைவு மண். தமிழ்நாட்டின் தலைநகரம் கொலை நகரம் என்று சொல்கிற அளவுக்கு பிஜேபி கூட்டணி சென்று விட்டது. 1000 ஆண்டுகளில் மத கலவரமோ, ஜாதி கலவரமோ, இனக்கலவரமோ இல்லாத உலகத்திலே தலை சிறந்த நகரம் சென்னை. அதை பிஜேபி தலைவர்கள் கொலை நகரம் என்கிறார்கள். அப்படி என்றால் தோல்வியின் விளிம்பில் அவர்கள் இருக்கிறார்கள் என்பது பொருள். உங்களை பயன்படுத்தி சொல்கிறோம், தமிழகத்தின் தலைநகர் சென்னை ஒரு அனுசரிப்பு மண், எல்லோருக்கும் வாழ்வளிக்கிற மண், கூடி வாழ வேண்டும் என்கிற சிந்தனை உள்ள மண். எனவே இது கொலை நகரம் அல்ல, கலை நகரம். அதை தமிழக மக்கள் தேர்தலில் உணர்த்துவார்கள். எந்த வடிவில் வந்தாலும், எத்தகைய வீகம் அமைத்தாலும் தமிழக மக்கள் ஒற்றுமையை தான் விரும்புவார்கள், மதச்சார்பின்மையை விரும்புவார்கள். வெறுப்பரசியலை, மத அரசியலை விரும்ப மாட்டார்கள். எனவே தமிழக மக்கள் பிஜேபியை புறக்கணிப்பார்கள். பிஜேபி கூட்டணி தோல்வியடையும். திமுக தலைமையிலான எங்கள் மதசார்பற்ற முற்போக்கு ஜனநாயக கூட்டணி மகத்தான வாகைச்சூடும். அதிமுக டெய்லி ஒரு அறிக்கையை இந்த கொலை சம்பவம், கொள்ளை சம்பவம் சம்பந்தமாக அறிக்கையை வெளியிட்டு நீங்க அமைதியா இருக்கீங்க. அதுவே பொய். தேசிய மாதிரி ஆய்வறிக்கை இருக்கு, உள்துறை ஒன்றிய அரசின் கைகளில் இருக்கிறது. அவங்க இந்தியாவில் நாள்தோறும் கொலை நடைபெறுகிற இடம் எது சொல்லுங்க, வன்கொடுமை இடம் எது சொல்லுங்க, கொள்ளை நகரம் எது, பதட்ட நகரம் எது, கலவர நகரம் எது சொல்லுங்க. உங்ககிட்ட தான் இருக்கு தேசிய மாதிரி ஆய்வறிக்கை. சொல்லலாமே. போதை பழக்கமா முன்னணியில் இருப்பது ஊபியா, தமிழ்நாடா? பதற்றமா, கலவரமா, குஜராத்தா, தமிழ்நாடா? கிரிமினல் குற்றங்கள் ஊபியா, தமிழ்நாடா?
உங்களிடமே அந்த துறை இருக்கிறது, நீங்களே அந்த அறிக்கையை வெளியிடலாம். எனவே இது பொய். நீங்கள் சொல்லுங்கள், தமிழ்நாடு அமைதியாக இல்லையா? நாள்தோறும் கலவரம், நாள்தோறும் படுகொலை, நாள்தோறும் தீங்குகள் நடைபெற்றே கொண்டிருக்கிறதா தமிழ்நாட்டில்? கொள்கை பேச முடியாதவர்களால் இறைக்கப்படுகிற அவதூறு இது. ஸ்லாண்டர் இஸ் a பார்ட் ஆஃப் த பாலிடிக்ஸ் என்று சொல்வார்கள். அதை தான் இன்றைக்கு பிஜேபி கூட்டணி கையில் எடுத்திருக்கிறது. எங்கள் கூட்டணி கொள்கை கூட்டணி. நாங்கள் எதிர்கொள்வோம், நாங்கள் வெல்வோம். ஒரிசா டு ஆம்பூர் நீர்வழி பாதை புதிய உருவாக்கப்படும் சாத்தியமா? ஏற்கனவே அது சாத்தியம் இல்லை சொன்னாங்க. இப்ப இந்த திட்டத்தில் இந்த உலகில் சாத்தியமற்றது என்று ஏதும் இல்லை. மனிதன் முயற்சியில் விண்ணை தொட்டிருக்கிறோம். மனித முயற்சியில் மண்ணுக்கும் விண்ணுக்கும் பாலம் அமைக்க முடியும். அந்த யுகம் இது. அருகில் இருக்கிற சீனா, ஐரோப்பா, அமெரிக்காவை பின்னுக்கு தள்ளிவிட்டு திறமை எங்கே இருந்தாலும் அதை நாம் ஆதரிக்க வேண்டும். அதை பின்னுக்கு தள்ளிவிட்டு மகத்தான சாதனை புரிகிறார். நமக்கு பிறகு விடுதலை பெற்றவர்கள். நம்மை விட மன்னராட்சி முறையில் ஒரு அடக்குமுறைக்கு உள்ளான பின்தங்கிய நாடு சீனா. இன்றைக்கு அமெரிக்காவும் ஐரோப்பாவும் விஞ்சி நிற்கிறது. எனவே மனித சக்தியால் முடியாதது ஏதும் இல்லை. அறிவியல், தொழில்நுட்பம், மானுட சக்தி, இதுதான் உலகை வெல்லும். அந்த கொள்கை தான் எங்கள் கொள்கை. ஆமா, இங்கே எப்படி அறிவித்தாலும் தோல்வி அடைந்து விடுவோம் என்று தெரிந்த காரணத்தினால் அவர்கள் அவ்வாறு அறிவிக்கவில்லை. நீங்கள் எத்தகைய தந்திரத்தை மேற்கொண்டாலும் சரி, நான் தான் ஆரம்பத்தில் சொன்னேன், எங்கள் கூட்டணிக்கு வலு இருக்கிறது. கூட்டணி வலு மட்டுமல்ல, திமுக தலைமையிலான எங்கள் கூட்டணி வலு மட்டுமல்ல, தமிழக முதல்வரின் நலத்திட்டங்கள், அரசின் நலத்திட்டங்கள் கூடுதல் பலம். அவை மட்டுமல்ல, தமிழக மக்களின் ஒற்றுமை உணர்வு. தமிழ்மண் அமைதிமண். இங்கே பதற்றத்தை திட்டமிட்டு உருவாக்குகிறார்கள். எந்த சூழலிலும் தமிழகம் பதற்றத்துக்குள்ளாகாது என்பதுதான் திருப்பரங்குன்றம் தந்திருக்கிற நல்லதோர் உதாரணம். எனவே அரசின் திட்டத்தை விட, எங்கள் கூட்டணி பலத்தை விட தமிழ் மக்களின் ஒற்றுமை பலம் எங்கள் பக்கம். எனவே நாங்கள் வெல்வோம். கம்யூனிஸ்ட் கட்சி ஸ்ட்ராங்கா இருக்கிற பெல்ட்ல திருவனந்தபுரம் சிட்டில கேரளால நாங்க ஜெயிச்சிருக்கோம், பிஜேபி அங்க மேயரா வந்திருக்கோம், பிஜேபி முன்னாள் லீடர் அண்ணாமலை சொல்லியிருக்காரு. கம்யூனிஸ்ட் கட்சியை மறக்கிறாங்க கேரளா மக்கள். சார், எப்பொழுதுமே கம்யூனிஸ்டுகள் ஜனநாயகத்தில் தோல்வியை ஒப்புக்கொள்வோம். வெற்றி கண்டு ஆர்ப்பரிக்க மாட்டோம். வெற்றியின் தோல்வியும் ஜனநாயகத்தின் இருபக்கம் என்றார் டாக்டர் அம்பேத்கர். வெற்றியை அறுதியிடுவதே தோல்விதான். எனவே வெற்றி தோல்வி இயல்பு. ஒரு கட்சி தோற்கலாம், ஒரு கட்சி வெற்றி பெறலாம். ஆனால் ஜனநாயகம் தோற்றுவிடக்கூடாது. பிஜேபி வெற்றி பெறுகிற இடங்களில் ஜனநாயகம் தோல்வி அடைகிறது என்பது பொருள். அவர்கள் கொள்கையை முன்மொழிவதில்லை, லட்சியங்களையோ திட்டங்களையோ முன்மொழிவதில்லை, மிக மலிவாக மதங்களை முன்மொழிகிறார். எனவேதான் பிரதமரே திமுக கூட்டணி இந்து விரோத கூட்டணி என்கிறார். அது உண்மையாது? என்னுடைய தாய் இந்து, தந்தை இந்து, இங்க இருக்கிற பலரும் இந்து. நாங்களெல்லாம் இந்து மதத்துக்கு, இந்து கடவுளுக்கு எதிரானவர்களா? இது தவறல்லவா? பிரதமர் அவ்வாறு சொல்லலாமா? உலகத்திலேயே அதிக மதங்கள் கொண்ட நாடு இந்தியா. இந்து ஆலயங்கள் நிறைந்த மாநிலம் தமிழ்நாடு. காலை முதல் மாலை வரை ஆலயங்களை வழிபடுகிற மக்கள் நிறைந்த பூமி தமிழ் பூமி. இங்கே கடவுள் எங்கே? மதம் எங்கே? கொள்கை எவ்வளவு பஞ்சத்தில் இருந்தால் பிரதமரே இப்படி முழங்குவார். எனவே தோல்வியின் விளிம்பில் இருக்கிறார்கள் அவர்கள். தமிழ் மக்கள் நல்ல பாடத்தை தருவார்கள். மதுக்கடைகள் படிப்படியா மூடப்படும் உங்க கூட்டணியிலேயே நீங்க அறிவிச்சாங்க திமுக. நீங்க எத்தனை கடை மூடி இருக்காங்க? படிப்படியா மூடல. நீங்களும் போராட்டத்தை எங்கள் கொள்கை படிப்படியாக மதுக்கடைகள் மூடப்பட வேண்டும். மது இல்லாத ஒரு உலகம், சுரண்டல் இல்லாத ஒரு உலகம், நீண்ட பயணம். ஜாதி பேதங்கள் இல்லாத, மதச்சண்டைகள் இல்லாத உலகம், நீண்ட பயணம். அதுபோன்று போதைகள் இல்லாத ஒரு உலகம், நீண்ட பயணம். இது அரசுக்கும் பங்கு உண்டு, தனித்த மனிதர்களுக்கும் பங்கு உண்டு. தனக்குத்தானே உரையாடல் செய்து இந்த தீமைகளெல்லாம் மனதிலிருந்து உலர்ந்து உதிர்கிற ஒரு கலாச்சார மனிதன் உருவாக வேண்டும். நாம் கூட்டாக அது குறித்து சிந்திக்க வேண்டும். எங்கள் கொள்கை அதுதான். அரசு ஊழியர்கள் இன்னைவரில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் தமிழக அரசு பாருங்க. இப்போவே என் கையில ஒரு பள்ளி கல்வித்துறையில் தொகுப்பூதியம் கடந்த 20 ஆண்டுகளாக வழங்கப்படவில்லை. அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். சுகாதார ஊழியர்கள், சென்னையில் மாநகராட்சி சுகாதார ஊழியர்கள், அவர்கள் கோரிக்கை இருக்கிறது. அந்த கோரிக்கையை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். நேற்று முதல்வரை சந்திக்கிற பொழுதும், 2 தினங்களுக்கு முன்னால் முதல்வரை சந்திக்கிற பொழுதும் ஒவ்வொரு முறையும் கோரிக்கையோடு தான் நாங்கள் செல்வோம்.
அந்த கோரிக்கை எல்லாம் ஆசிரியர்கள் கோரிக்கை, அரசு ஊழியர் கோரிக்கை, சுகாதார ஊழியர் கோரிக்கை, கடல்நிலை ஊழியர்களின் கோரிக்கை. இந்த கோரிக்கையை எவ்வளவு சிரமம் இருந்தாலும் தமிழக முதல்வர் ஏற்க வேண்டும், அதை தீர்க்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துவோம். ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இந்த ஆட்சியில பட்டா கொடுக்கல நீங்களே சொல்றீங்க. ஆமா, முதல்ல வரும்போது சொன்னாங்க எல்லாருக்கும் முன்னுரிமை கொடுத்து முதல்ல அவங்க தான் கொடுப்பாங்க. நீங்க இது வரைக்கும் ஏன் வலியுறுத்தல? கூட்டணி ரெண்டு கம்யூனிஸ்டுமே வலியுறுத்தலையா? அதாவது நிறைய போராட்டங்கள் நீங்க கணக்கெடுங்க. நீங்க பத்திரிகையாளர்கள் தமிழ்நாட்டில் தொழிலாளர் போராட்டங்கள், கோரிக்கை போராட்டங்கள் எந்த கட்சியை விட இடதுசாரிகள் தான் அதிகமாக போராடி கொண்டிருக்கிறோம். நாங்கள் போராடவில்லை என்று நீங்கள் சொன்னால் ஏன் பிஜேபி போராடவில்லை, அதிமுக போராடவில்லை? நீங்கள் ஏன் போராடவில்லை என்று சகோதரர் எடப்பாடி கேட்கிறார். அவர் ஏன் போராடவில்லை? போராட்டத்துக்கென்று நாங்கள் அந்த போராட்டத்தை அறுவடை செய்வதற்கு நீங்களா? நாங்கள் போராடவில்லை அல்லவா? நீங்கள் போராட வேண்டியதானே. எங்கள் உங்கள் கொடி உங்களுக்கு தெரியும். பத்திரிகையாளர்கள், படித்தவர்கள், அறிவில் சிறந்தவர்கள், உங்கள் அறிவோடு நீங்கள் உரையாடல் செய்யுங்கள். இன்றைக்கும் கோரிக்கைகளுக்காக யார் கொடி பறக்கிறது? நடைபெறுகிற போராட்டங்களுக்கெல்லாம் நாங்கள் தான் தலைமை தாங்குகிறோம் என்று அரசுக்கு தெரியும், முதல்வருக்கு தெரியும். பெயர்கள் வெவ்வேறாக இருக்கலாம், இதை தலைமை தாங்க நடத்துவது இடதுசாரிகள் என்பது அவருக்கு தெரியும். ஒருபோதும் முதல்வர், கூட்டணிக்காக நான் சொல்லவில்லை, ஒருபோதும் முதல்வர் இந்த கோரிக்கையை என்னால் நிறைவேற்ற முடியாது, இந்த கோரிக்கையை என்னிடம் கொண்டு வராதீர்கள் என்று சொல்லவே இல்லை. அனைத்து கோரிக்கையும் பரிசீலிக்கிறோம், எங்களால் முடிந்ததை செய்கிறோம். அரசு, ஒன்றிய அரசு தர வேண்டிய நிதி தரவில்லை, தடுக்கிறது என்றுதான் அவர் சொல்கிறார். அடுத்து எலெக்ஷன்ல தொகுதி பங்கீடு முடிஞ்சிச்சுங்களா? இல்ல எத்தனை தொகுதி கேட்கிறோம்? எங்கள் கட்சியின் மாநில குழு கூடும், பேச்சுவார்த்தை குழு அமைப்போம், பேசுவோம். அந்த முடிவை முதலில் உங்களுக்கு தான் தெரிவிப்போம். நேற்றுக்கு தான் நூற்றாண்டு விழா கொண்டாடி இருக்கிறீங்க. அந்த நூற்றாண்டு விழா கொண்டாட இந்த இயர்ல இந்த தொகுதி இன்க்ரீஸ் பண்ற ஐடியாஸ் இருக்குமா? கம்யூனிஸ்ட் வந்து நீங்க சொல்லுங்க சார். நாங்க 100 ஆண்டு கால கட்சி. ஒரு அறிஞர் அமிர்தாசன் சொல்வது போன்று கம்யூனிஸ்டுகளை சட்டமன்ற, நாடாளுமன்ற எண்ணிக்கை வைத்து மதிப்பீடு செய்யக்கூடாது. நாடு தழுவிய இயக்கம் இது, அமைப்பாக நாங்கள் திரண்டிருக்கிறோம். அமிர்தாசன் சொன்னாரு, கம்யூனிஸ்டுகள் இல்லை என்றால் பல கட்சி இயங்கு முறை உயிர்பற்று போய்விடும். சட்டமன்றத்தில், நாடாளுமன்றத்தில் இல்லாவிட்டாலும் அவர்கள் தான் அரசியலை உயிர்ப்போடு வைத்திருக்கிறார்கள். ஒடுக்கப்பட்ட ஏழை உழைக்கும் மக்களின் கோரிக்கையின் குரலாக அவர்கள் இருக்கிறாருன்னு சொன்னாரு. அப்ப நாங்க அதிக சீட்டு கேட்கலாமா கேட்கக்கூடாதா நீங்களே சொல்லுங்க. 100 ஆண்டு கால இயக்கம், அந்த தார்மீகம் உண்டா இல்லையா? கேட்கலாம் இல்லையா? அப்ப நாங்க கேட்போம். சூழல் அறிந்து முதல்வரும் பரிசீலிப்பார். அடுத்து ஓகே, வேலூர் மாவட்டத்துல உங்க கட்சி சார்பில் போட்டியிட வாய்ப்பு நிச்சயமா அவ்வாறு அதுக்கான முயற்சிகளை மேற்கொள்வோம். அவ்வாறு அந்த வாய்ப்பு கிடைத்தால் உங்களுக்கு அறிவிப்போம். நீங்களும் ஒத்துழைக்க வேண்டும். உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களெல்லாம் எங்கள் கூட்டணிக்கு வாக்களிக்க செய்ய வேண்டும். ஓகே, ஆமா ஆமா, நல்ல கேள்வி சார். அமெரிக்காவுடன் வர்த்தகம் செய்தால் இந்தியா அழிவது உறுதி. டாலர் தான் உலகத்தை தீர்மானிக்கிறது. உலக வங்கியா டாலர், நிதி நிறுவனமா டாலர். இந்த டாலர் ஆதிக்கம் இருக்கிற வரை அமெரிக்காவின் கை ஓங்கும். டாலருக்கு மாற்று பிரிக்ஸ், இந்தியா, சீனா, ரஷ்யா, தென்னாப்பிரிக்கா, பிரேசில், இந்த நாடுகள் ஒன்றிணைந்து பிரிக்ஸ் என்கிற ஒரு பொது நாணயத்தை உருவாக்குகிறார்கள். இது உருவானால் உலகத்தில் சமநீதி ஏற்படும். அமெரிக்காவின் அட்டகாசம், அடக்குமுறைகள் நீங்கள் அறிந்தது, அறிவுலகம் அறிந்தது. எனவே இதை எதிர்த்து போரிடுவதற்கு பிரிக்ஸ் எழுந்திருக்கிறது. பிரிக்ஸ் தான் எதிர்காலம், அது வெல்ல வேண்டும். இல்ல, இந்த பட்ஜெட்டுக்கும் அமெரிக்காவோட பொருளாதார நெருக்கடிக்கு இந்தியா எத்தகைய பாதிப்பை சந்திக்கும்? இந்தியா எந்த சூழலில் நெருக்கடியை சமாளிக்கும்? ஏண்டனா பொதுத்துறை இன்றைக்கு நம் கரங்களில் இருக்கிறது. பொதுத்துறை என்பது சோசியலிஸ்ட் கூறு. உலக வங்கி எல்லாம் விழுந்த போது இந்திய வங்கி விழவில்லை. அதற்கு காரணம் பொதுத்துறை. ஒருவேளை பொதுத்துறை அத்தனையும் விழுந்து விட்டால் இந்தியா பொருளாதாரத்தில் விழுந்துவிடும். உலக பொருளாதாரத்தை நமது பொதுத்துறை தான் சமாளிக்கிறது. எனவே பொதுத்துறையை பாதுகாக்க வேண்டியது நமது கடமை.